ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு காமர்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு வணிகவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் காமர்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். மொத்த மதிப்பெண் வந்து 90 மதிப்பெண். டைமிங் வந்து 3 இயர்ஸு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 20 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க்கை நல்லா தரவாக படித்து எழுதி பாருங்கள். அண்ட் தென் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின் ஆகட்டும், 3 மார்க் கொஷின்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி 5 மார்க் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 30 வந்து கட்டாய வினா. 7 × 2 14. இதில் மேலாண்மை என்றால் என்ன, குறியிலக்கு மேலாண்மையின் 2 நன்மைகளை குறிப்பிட, நிதிச்சந்தை சிறுகுறிப்பு வரைக, பரஸ்பர நிதி என்றால் என்ன, செபியின் 2 நோக்கங்களை கூறு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நுண்ணறிவு பரிசோதனை என்றால் என்ன, வாங்குவோர் ஜாக்கிரதை என்றால் என்ன, அதே மாதிரி VUCA விவரிக்க, டிஜிட்டல் இந்தியாவை பற்றி குறிப்பு வரைக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ஃபா வரையறு நிறுமம் 10 முகமை உடைய 1000 நேர்மை பங்குகளை ரூபாய் 2 முனைமத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆல்பா நிறுமம் வெளியிடப்பட்டுள்ள பங்குகள் எத்தனை வகையினை சார்ந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 × 7 21. மேலாண்மை கலையா அறிவியலா, இயக்குதலின் முக்கியத்துவம் என்ன, வணிக ரசீதின் வகைகளை கூறு, பணவழி பயிற்சி பற்றி நீவிர அறிவது யாது, அதே மாதிரி மின்சந்தையின் நோக்கங்கள் யாவை, மாவட்ட மன்றம் பற்றி பத்தியினை விளக்குக, தாராளமயமாக்கல் என்றால் என்ன, பற்றுச்சீட்டு மற்றும் கடன் சீட்டு வேறுபடுத்துக, நிர்ம செயலாளரின் பணிகளை கூறுக. ஏதாவது ஒரு 3. இதில் பார்த்தீங்கன்னா 40வது கொஸ்டின் கம்பல்சரி. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் நவீன மேலாண்மை கோட்பாடு, பல வகையான நிர்ம கூட்டங்களை விளக்கு, குறியிலக்கு மேலாண்மையின் முக்கிய நன்மைகள், இயக்குனரின் தகுதியின்மை பட்டியல், அதே மாதிரி நிதிச்சந்தை பணிகள், பங்கு மற்றும் கடனீட்டு பத்திரங்களை வேறுபடுத்த, செபியின் அதிகாரங்களை விவரி, மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் பிரச்சனைகளை விவரி, அதே மாதிரி ஆட்சேர்ப்பு வகைகளை விவரி, விற்பனை ஒப்பந்தத்தின் அடிப்படை கூறுகளை விளக்குக, சந்தையிடுதலின் பரிணாம வளர்ச்சி பற்றி விவரி, LPGயின் தாக்கத்தை விவரி, நுகர்வோர் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள், வியாபாரத்தின் நுண்ணிய சூழல் காரணிகளை விளக்குக. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.